இந்த குட் டாக்டருடைய அந்த சாயல் தான் இந்த கதை, அது ரைட்ஸ் வாங்கி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தான் வந்து அது கிட்டத்தட்ட விசாரிக்கும் போது இல்லைங்கிற ஒரு மெசேஜ் வந்தது. பட் அந்த ஸ்டில்லே பார்த்தீங்கன்னா ஏஐ மூலம் உருவாக்கினது இது அப்படிங்கிற ஒரு தகவலும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதில் தான் உடனடியாக ஒரு சின்ன ஒரு மேக்கிங் வீடியோ டக்குன்னு ஒன்று விட்டாங்க. நவம்பர் வரைக்கும் போகிறது மாதிரி ஒரு தகவல் வருது. அக்டோபர் நவம்பர் வரைக்கும் போகிறது மாதிரி இருக்குது ஷூட்டிங்கு. அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் 2 மாதம் முடிச்சுட்டா நெக்ஸ்ட்டு 2027 பொங்கல் ரிலீஸ் பண்ணும். ரஜினி சார் சொன்னது மாதிரி தான், என்ன திறமை இருந்தாலும் அந்த அதிர்ஷ்டம் ஒன்று வேணும் அப்படின்னாரு. அந்த அதிர்ஷ்டம் வந்து சிபி சக்கரவர்த்திக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். நல்ல திறமையான ஒரு இயக்குனர் தான். காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தலைவர் 173 நாம நிறைய பேசியிருக்கோம். அதை பற்றி ஒவ்வொரு அப்டேட்டாக வந்து தள்ளி போய் ஃபைனலாக டைட்டிலோடய ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்களும் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக இந்த படத்தோட பூஜையோ விழாவோ டைட்டிலோட தான் ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி தர்மன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சிறப்பான விழாவை நான் பார்க்குறேன். நான் தான் நீங்கள் சொன்னது மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம 173 பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். சிபி சக்கரவர்த்தி வரும்போது அதில் சோபனா உள்ளே வர்றாங்க அப்படிங்கிற பிரியங்கா மோகன் வந்து பாசில் ஜோசப் எல்லாமே சொன்னோம். அந்த கதைக்கு ஓகே. பட் அவர் கொஞ்சம் மிஸ் ஆனதுனால இதுக்குள்ளே சில பேர் வரணும் மிஸ்கின்னு சொல்லியிருந்தோம். நம்ம முன்ன ஒன்று அந்த கைடை லோகர் வரும்னு பார்த்தா அதில் நம்ம ராசிகண்ணா உள்ள வந்திருக்காது தகவல் வருது. பட் நிறைய அப்டேட் கொடுத்தோம். சிறப்பாக முக்கியமான சொல்லப்படுது நீங்கள் சொன்னது மாதிரி பார்த்தோம்னா படத்தினுடைய தலைப்போட தான் வரும் நமக்கு இந்த பூஜை நடக்கும்னு சொல்லியிருந்தோம். அதுதான் நேற்று சிறப்பாக நடந்துச்சு. கிட்டத்தட்ட தர்மன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வச்சுருக்காங்க. ஸோ ரஜினி சாருக்கு ஏற்றான ஒரு தலைப்புன்னு நினைக்கிறேன். நடந்தது எம்ஜிஆர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில தலைப்புகள் தான் பேசப்படும் அவருக்கு. ஸோ எங்கள் வீட்டு பிள்ளை, நான் ஆணையிட்டால், தர்மம் தலைக்கா, இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் லிஸ்ட்டு சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி ரஜினி சார் படங்களுக்கும் இந்த தலைப்புங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது. பட் இது ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு நினச்சேன் நான். பட் அதுதான் தர்மன் சொல்லி வச்சுருக்காங்க. இது 2-3 தலைப்புகள் வந்து ரஜினி சார் படத்தை ஒரு பிளான் பண்ணது மாதிரி தகவல் வந்துச்சு. பட் அதுமாரி இது ஒரு ஆப்டாக இருக்குது அப்படின்னா. ஸோ இது கமல் அவர்கள் பேசுனது, டைரக்டர் அவர்கள் பேசுனது நம்ம பார்த்தோம். பட் முக்கியமாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் பேசுகிறது ரொம்ப சிறப்பாக இருந்தது எனக்கு. பட் கொஞ்சம் அப்படி இந்த அரசியல் அப்படி லைட்டாக டச் விட்டு அவர் கொஞ்சம் போனதை பார்க்க முடிஞ்சுது. இந்த விழாவை கூப்பிட்டாலே ரொம்ப தயக்கம் தான் அப்படின்னாரு. பேசாமல் இருந்தால் ப்ராப்ளம், எனக்கு ப்ராப்ளம், இல்லைன்னா மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் ஆரம்பிக்கிறாரு. என்னடா இது பூஜைக்கு வந்துட்டு தர்மன் பட பூஜை 173 டக்குன்னு எடுத்தோம் நீ இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம் நம்ம. பட் அதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஆழமான விஷயத்தை ஏன்னா அவர் எது பேசுனாலுமே ஒரு பிளான் இல்லாமல் ஒரு மெசேஜ் இல்லாமல் பேசவே மாட்டார். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதை மற்றவர்கள் பேசுகிறதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் நினைக்கிறேன். ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சது மாதிரி தகவல் வருது. நான் பேசாமல் இருந்துட்டா என்னோடய வாயில் கொள்ளை வச்சுருக்கானா, பேச மாட்டானான்றாங்க. பேச ஆரம்பிச்சுட்டா இப்போ பேச ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நமக்கு பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம எது சொன்னாலுமே பிடிக்காது. இது நிஜம். இப்போ உங்களே என்னையோ கூட பிடிக்காத சில பேர் இருப்பாங்க. அப்போ நம்ம எது பேசினாலுமே நம்மளை குறை கண்டுட்டு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்கங்கிறதான் அவர் சொல்ல வர்றது. அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம எது பேசினாலும் பிடிப்போம், அவங்களுக்கு பிடிக்கும் நம்ம நினச்சோம்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே இல்லைங்கிறதையும் சொல்கிறார். அப்போ அவர் லாமாமா அதாவது ஜால்ரா அடிச்சுட்டு போகிறது மாதிரி ஒரு விஷயத்தை தான் அது பேசுகிறார். பட் அது ரொம்ப ரொம்ப ஹைலைட்டாக நம்ம பார்க்க முடிஞ்சுது. நிறையா விஷயங்களே பார்க்க முடிஞ்சுது அவர் பேசுனதில். பட் சில விளக்கங்கள் ரஜினி சார் சமீபத்தில் 2 வீடியோ விட்டு நம்ம பார்த்தோம். நம்ம ஒரு வீடியோ ஒரு அறிக்கையை விட்டதை. பட் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறது தான். நான் அவருடைய அந்த ஸ்டேட்டஸுக்கு அவர் இருக்கிற அந்த ஒரு உச்சத்துக்கு அப்படிங்கும்போது வந்து விளக்கங்கள் தேவையே இல்லை. அதாவது ஏன்னா ஒரு பெரிய செலிப்ரிட்டி, ஸோ இந்திய திரையிலும் வியந்து பார்க்குற ஒரு ஸ்டார், சூப்பர் ஸ்டார். அவர் வந்து சில விஷயங்கள்லாம் வரும் காத்தவர். அவரெல்லாம் இதெல்லாம் கடந்து போனவர். 91 எவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போதெல்லாம் அதுக்கே வந்து அப்படி ஆப்போசிட்டாக நிறைய விஷயங்கள் குரல் கொடுத்தவர். பட் இருந்தாலும் ஒரு தன்னிலை விளக்கமாக கொடுக்கப்பட்டதும் போது அது அவருடைய பெருந்தன்மையை தான் காட்டுதுன்னு நினைக்கிறேன். பட் இங்கே ரொம்ப ஸ்வீட்டாக ஷார்ட் அண்ட் இதாக வந்து டக்குன்னு ஒரு 10 வரியிலே மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத நான் பார்க்க முடியும் சார். இதை தொடர்ந்து அஸ்வத் மாரிமுத்து விழாலே ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. இது 5 ரூபா டாக்டரோட கதை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் வெப்சீரிஸோட ரைட்ஸை வந்து ராஜ்கமல் வாங்கியிருக்காங்க. அதை தான் படமாக பண்ண போகிறாங்கங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாயிருக்கு சார். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கமல் அவர்கள் தயாரிப்பாலே நீங்கள் வந்து இந்த ஹாலிவுட் இதில் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார். பட் அதனால் அந்த சாயல் இருக்குமோங்கிற அளவுக்கு ஒரு டாக் வருது. நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்கானுடைய சீரீஸாக வந்து த குட் டாக்டர் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹிட்டானது ஒன்று பரவலாக பேசப்பட்டது அது. பட் அதனுடைய சாயல் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சின்ன தகவல் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அதுதான் ரஜினி சார் சொன்னார், நமக்கு பிடிக்காதவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்கான்னு சொல்லும்போது
பிடிக்காதவர்கள் வந்து நோட்ட ஆரம்பிப்பாங்க. இப்போ இது என்னது, இது திடீர்னு ஆரம்பிக்கிற இத்தனை கதைகள் கேட்டார், கேட்காம இந்த கதை எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா இது எதனுடைய ரீமேக் கதை. அப்புறம் பார்த்தா கமலஹாசன் இது. அப்போ அவர் தயாரிப்புனாலே ஹாலிவுட் படத்தினுடைய சாயல் நிறையா இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு பேசப்பட்டு தான் இந்த குட் டாக்டருடைய அந்த சாயல் தான் இந்த கதை, அது ரைட்ஸ் வாங்கி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தான் வந்து அது கிட்டத்தட்ட விசாரிக்கும் போது இல்லைங்கிற ஒரு மெசேஜ் வந்தது. இப்போது டாக்டர் அஸ்வத் மாரி போகும்போது இது என்னுடைய கற்பனையில் உருவான ஒரு கதை, இது நான் எழுதுனது அந்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றார். அதில் ஒரு படத்துக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வரும், இதற்கு பின்பாகவும் வரும். பட் அது எல்லாமே தவிர்த்துட்டு போகலாம் தான் நினைக்கிறேன் நான் இதை. ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் பண்ணுறக்கூடிய ஒரு படம், ஒரு கமல் அப்படிங்கிற உலக நாயகன் தயாரிக்கிற ஒரு படம் அப்படிங்கும்போது சில கான்ட்ரவர்சி மேட்டர்கள்லாம் வரும். பட் நீங்கள் சொன்னது மாதிரி இந்த டாக்டர் 5 ரூபா டாக்டர் அப்படிங்கிற ஒரு மேட்ரு வந்து ஒரு தகவல் வந்தது. ஏன்னா ரொம்ப எளிமையான ஒரு டாக்டர், அவருக்கு பின்னாடி என்ன அப்படிங்கிற ஒரு ஹைலைட்டாக கொண்டு போகலான்னு பார்த்தாங்க. பட் இப்போ ஒரு ஐக்கான ஒரு ஸ்டைலிஷான ஒரு டாக்டராக அந்த காஸ்டியூம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஆமாம் ஆமாம். பட் அப்படி தான் ஒரு இமேஜ் ஒன்று விட்டு நமக்கு வந்து வெளிப்படுத்தினாங்க. ரெண்டாவதாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பித்தாங்க. நீங்கள் இதனுடைய சீரியஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டீங்க. பட் அந்த ஸ்டில்லே பார்த்தீங்கன்னா ஏஐ மூலம் உருவாக்கின இது அப்படிங்கிற ஒரு தகவலும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதில் தான் உடனடியாக ஒரு சின்ன ஒரு மேக்கிங் வீடியோ டக்குன்னு ஒன்று விட்டாங்க. அதில் வந்து அஸ்வத் மாதிரி இந்த காலை டேபிளில் தூக்கி வச்சுட்டு ஒரு ஆக்ஷன் கொடுக்குறது மாதிரி ஸ்டில் அதை ரஜினி சார் பார்த்துட்டு அந்த ஆக்ஷன் கொடுக்குற மாதிரி தான் அந்த ஸ்டில் எடுக்கப்பட்டதுன்றதை ரஜினி சார் தான் பண்ணினார். இதை ஏஐ வீடியோ கிடையாது, ஏஐ இமேஜ் கிடையாதுங்கிறத டைரக்டர் ஒன்று விளக்கம் கொடுத்தாங்க. அதில் ஒன்று புதுசாக வரும். இது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, அது நீ போக 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 எல்லாமே வரும் நமக்கு அதை. பட் வரதை பூரா சேகரிச்சிக்கலாம். இப்படி ஒரு தகவல் அப்படி தகவல் ஒரு தான் இருக்கா இல்லைங்கிற நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். அது ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா இப்போ அஜித்துடைய விடாமுயற்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அது இங்கிலீஷ் படம் ரீமேக் தான். பட் முதல்ல இல்லைன்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பேரவன் பிக்சர்ஸே எங்களுடைய கதையை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொல்லி தான் பல கோடிகள் கேட்கப்பட்டு ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்கப்படுது. அதில் இப்படிலாம் இருக்குமோன்ற ஒரு மெசேஜ் வரும். பட் ஆனால் கதைக்கு என்ன பஞ்சமா என்ன, எல்லா ஒரு கதை தான். பட் நீங்கள் அந்த சாயல் கொஞ்சம் அடிக்க தான் செய்யும். அப்படியே வந்தால் தகவலை தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், எனக்கு இதில் இன்னொரு கேள்வி என்னென்னா சார், தலைவர் 173க்கு பிரச்சனைகள் தடங்கல்கள்னு நிறையாவே வந்துக்கிட்டு இருக்கு. அதில் மிக முக்கியமான விஷயம் ரஜினி சாரே உடைச்சது. 4வது டைரக்டர் தான் அஸ்வத் மாரிமுத்து. அதுக்கு முன்னாடி நாங்கள் இத்தனை பேரை நாங்கள் சூஸ் பண்ணி இதானோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். எதுக்கு சார் இவ்வளோ பெரிய தாமதம்? இல்லைங்க, அவரு அந்த ஷார்ட் டைமில் பண்ணணும்னு ஆசைப்பட்டாருங்க. ஒரு 3 மாதத்தில் படத்தை முடிச்சிருவோம், ஜாலியாக ஒரு படத்தை பண்ணி அவர் சும்மா ஒரு ஷட்டில்டாக ஒரு படம் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறத ஐடியா பண்ணினதுனுடைய நோக்கம் தான். பெரிய பட்ஜெட்டில் வேணாம், கமலுக்கு உதவி பண்ணக்கூடிய படம் அது நண்பர்கள் மத்தியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதை. பட் அப்படிங்கும்போது பெரிய பட்ஜெட் வேணாம், ஒரு சிம்பிளான கதை எடுத்துகிட்டு போகலான்னு போது தான் கேஎஸ் ரவிக்குமார் தான் ஒரு டாக் வந்து. ஏன்னா படையப்பா 2 ஒரு ஐடியா இருந்தது, அந்த கதையை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பட்டு நல்ல அருமையான ஒரு இயக்குனர் முத்து. நீங்கள் படையப்பாலாம் வந்து ரஜினி சாருடைய கேரியர் த பெஸ்ட் பிக்சர். இப்போ அவர் சாய்ஸ் பண்ணாங்க, அந்த கதைக்கு ஆப்டாக இருக்குன்னு பார்த்தாங்க. அது கொஞ்சம் சரியாக வந்து உடன்பாடில் அதுக்கப்புறம் மெதுவாக பண்ணிக்கலான்ட்டாங்க. அப்புறம் தான் சுந்தர்சி வந்தார். நிறைய விஷயங்கள் தெரியும், நம்ம பேசியிருக்கேன் வேறு. பட் அவர் விலகி போகிறார். பட் அந்த ஒரு பேட்டர்னில் பண்ணதுனால அந்த 2 இயக்குனர் உள்ளே வந்தாங்க. ஏன்னா அந்த ஸ்டைலில் அவங்க பண்ணுவாங்க. பட் இவர் டோட்டலாக பார்க்கும்போது வேண்டாம், பழைய மெத்தேடே வேணாம், இப்போ கரண்ட் உள்ளுக்குள்ளே போவோம். ஏன்னா படையப்பா ரீரிலீஸ் பிறகு பார்த்தோம்னா இந்த ஜென்சி கிட்டில் ரொம்ப லைக் பண்ணாங்க. அது சௌந்தர்யா அவர்களே ரொம்ப ரவுண்ட்ஸ் போய் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஜென்சி கிட்ட ரொம்ப லைக் பண்ணாங்க, படையப்பா ரீமேக் பண்ண சொல்கிறாங்க, பார்ட் 2 பண்ண சொல்லும் போது அந்த ஐடியாவுக்கு போனது ரஜினி சார். பட் அப்புறம் வேணாம், இன்றைக்கி தகுந்த ஜென்சி கிட்ட லைக் பண்ணாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி படத்தை பண்ணுவோன்னு சொல்லி தான் இந்த அவருக்கு மைண்ட் செட் ஆனதே இது தான் உங்களுக்கு. அப்போ தான் அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு பட் சுந்தர்சி பண்ணியிருந்தாலும் அந்த கதை பண்ணியிருப்பாங்க, மாற்றம் இல்லை. ஆனால் அவர் சொல்லாமலே வெளில போனார். அதன் விளைவாக தான் சரி வேறு மேட்டருக்குள்ளே போகலாங்கும் போது தான் இன்றைக்கி தகுந்தது மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸ் இயக்குனருக்குள்ளே யார் டாப்பில் இருக்காங்கும் போது தான் கதைகள் நிறைய கேட்கப்படுது. அப்போ தான் இது தவிர ரஜினி சொன்னது 4 பேர், இது தவிர 2-3 பேர்ட்ட கதை கேட்கப்பட்டது இருக்குது. ஏன்னா பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார்லாம் மிகப்பெரிய கதை சொன்னார், காலேஜ் ப்ரொஃபஸர் கேரக்டர் சொன்னாங்க, நித்திலன் சொன்னார், மகாராஜா இயக்குனர் சொன்னாங்க. அப்படி இருக்குது அது. பட் அதை மீறி வரும்போது தான் சிபி சொன்ன கதையை கொஞ்சம் பிடிச்சிருந்தது அவருக்கு. பட் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. பட் அதுவும் வந்து கொஞ்சம் வெளிநாட்டிலாம் சுற்ற வேண்டிய சூழ்நிலை வருது, பெரிய பட்ஜெட் அது வேறு. அப்போ அதுக்குள்ளே போய் கமல் தயாரிப்பில் பெரிய பட்ஜெட்டில் படம் வேண்டாம், நம்ம ஒரு சட்டிலாக பண்ணணும்னு நினைக்கும் போது வந்து இழுத்தோட வேணாம்னு நினச்சார். ரெண்டாவது வெளிநாட்டுக்கெலாம் போய் அவர் பண்ணக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லை அவருக்கு. அதனால் அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு அப்படியே யோசிக்கும் போது தான் அஸ்வத் வந்து ஒரு கதை சொல்கிறார். ஏன்னா இன்னும் கமிட்மெண்ட் பண்ணி வெளியில் நியூஸ் வரலை, இன்னும் கதை கேட்கப்பட்டுட்டு இருக்குன்ற தகவல் வெளியில் போகுது. சிபி சக்கரவர்த்தி ஸ்கிரிப்டில் ரெடி பண்ணி பவுண்டட்லாம் விட்டாங்க, நம்ம கூட வீடியோ பேசியிருக்கோம். அப்போ அப்படி இருக்கும்போது வந்து இன்னும் கமிட் பண்ணல, கதையும் ரெடி ஆகிடுச்சு, சிபி ஓகேன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க.
ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் போகும்போது இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. அப்போ இன்னமும் ரஜினி சார் கதை கேட்குறாருங்கிற ஒரு தகவல் போகும்போது அஸ்வத் உள்ளே வந்தார். ஏன்னா அங்கே அவர் ஃப்ரீயாக இருக்கார். ஏஜிஎஸ்சில் சிம்பு பண்ண வேண்டிய படம் கொஞ்சம் தள்ளிக்கிட்டே போகுது, ஒரு அரசனில் போய் மாட்டுறாரு. அப்போ அந்த டைமுக்கு உள்ளே வராங்க, கதை சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர், டாக்டர் கேரக்டர். ஸோ அப்போ நல்லா இருக்குது, அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஒரு க்ரைம் த்ரில்லர் இருக்குது, காமெடி இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த டாக்டரை பண்ணக்கூடிய ரஜினி சாருக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, அவர் யார் அப்படிங்கிற அந்த இன்னொரு மறுபக்கம் வேறு இருக்குது அதில். ஸோ இதெல்லாம் செல்லும்போது அவருக்கு புதுசாக இருந்தது. அதனால தான் அதை கொடுத்தேன். அதனால தான் இந்த இத்தனை இயக்குநர்கள் வந்து கொஞ்சம் மிஸ் ஆனது. இப்போ இது வந்து ஓகேன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கமல்ஹாசன் ஆஃபீஸில் பூஜை போட்டு எப்படி சுந்தர்சிக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரோ அதை நேற்று வந்து அது ஒரு விழாவாக பண்ணிவிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இன்னிலிருந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே சார். இப்போ தொடர்ச்சியாக இது ஒரே ஷெடியூலில் படம் போகிறாங்களா இல்லை 2-3 ஷெடியூல்? இல்லை, ஷெடியூல் பிரியும் கண்டிப்பாக, ஏக்தம் பண்ண முடியாது எப்படி இருந்தாலும். ஏன்னா லொக்கேஷன் கொஞ்சம் மாறும். இப்போ பூந்தமல்லியில் சுந்தர் காம்ப்ளெக்ஸில் தான் வந்து ஒரு செட் போட்டு ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் செட் போட்டிருக்காங்க. ஏற்கனவே சிபி சகரி படத்துக்காக போடப்பட்ட செட்டு அது. ஓகே. பட் அதை கொஞ்சம் வந்து ஆல்டர்னேட் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்பை மாற்றி அதில் பண்ணுறாங்க. அது தவிர வெளியில் வரணும் இல்லையா, அப்போ அது பண்ணுற வரைக்குமே அங்கே ஒரு சாங் ஃபைட்டில் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வேறு மாறுது. அது முடிச்சோன்னே செகண்ட் ஷெடியூல் போவாங்க, அப்போ லொக்கேஷன் மாறும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே 3-4 ஷெடியூல் போகிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நவம்பர் வரைக்கும் போகிறது மாதிரி ஒரு தகவல் வருது. அக்டோபர் நவம்பர் வரைக்கும் போகிறது மாதிரி இருக்குது ஷூட்டிங்கு. அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் 2 மாதம் முடிச்சுட்டா நெக்ஸ்ட்டு 2027 பொங்கல் ரிலீஸ் படம். ஓகே சார். எனக்கு இதில் யாரை பற்றி கேட்கணும்னா சிபி சக்கரவர்த்தியை பற்றி கேட்க வேண்டியிருக்கு. அவர் வந்து டான் முடிச்ச உடனேயே ரஜினி சாருக்காடி ஒரு கதை போய் சொன்னார், லைக்கா ப்ரொடக்ஷனில் பண்ணணும்னு. அந்த படம் வந்து தள்ளி போச்சு. திரும்ப மறுபடியும் இன்னொரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளில போனார். அவர் டானுக்கு அப்புறம் ஒரு நிறைய பெரிய ஹீரோட்ட அப்ரோச் பண்ணுறாரு, கதையும் பிடிக்குது, அனௌன்ஸ்மெண்ட்டாகவும் லைட்டாக வருது. கடைசி நேரத்திலே தட்டி போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு இயக்குனராக அவர் ஒரு மனநிலையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இல்லை. ரொம்ப கஷ்டம் தான் சார், அந்த வழி அவருக்கு தான் தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு படமே 100 கோடி ரூபா கலெக்ஷனோட படத்தை பாக்ஸ் ஆஃபீஸ்கிட்ட கொடுத்தார். அதற்கு பிறகு வந்து இத்தனை வருடங்களாக அவர் சும்மா உட்காந்துருக்குன்னா அது ஒரு கொடுமையான விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போது நம்ம ரஜினி சார் சொன்னது மாதிரி தான், என்ன திறமை இருந்தாலும் அந்த அதிர்ஷ்டம் ஒன்று வேணும் அப்படின்னாரு. அந்த அதிர்ஷ்டம் வந்து சிபி சக்கரவர்த்திக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். நல்ல திறமையான ஒரு இயக்குனர் தான். தமிழில் சிவகார்த்தியனுக்கு பண்ணணும் வெயிட் பண்ணி முடியாமல் தெலுங்குக்கு போகிறாரு. தெலுங்கில் போய் இழுபறின்னு போயிட்டு வருது. திரும்பி ரஜினி சாருக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. சொல்லும்போது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான் நிறையா பேசியிருக்கேன் வேறு. பட் அதுக்கு அதான் அதிர்ஷ்டம் இல்லைனால அந்த படம் மிஸ் ஆகுது. அது பல காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு, அதுக்குள்ளே திரும்பி போகணும்னு நினைக்கிறேன். அதனால் அதுலேருந்து மிஸ் ஆகுறாரு. பட் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது ரஜினி சாரோட தான். ஸோ அந்த காம்பினேஷனில் பண்ணுறதுக்கு இப்போ அந்த வாய்ப்பு நெருங்கிருச்சு. 95% நெருங்கிருச்சு. ஒரு 5% ஜஸ்ட் அதில் மிஸ் ஆகி வெளில போகிறார். இதோ ஒரு கொடுமையை வந்து எதுவுமே இருக்க முடியாது. அது அவருடைய வழி அவருக்கு தான் தெரியும். ஆனால் இதுக்கு முழுக்க காரணம் யாரும் கிடையாது. ஸோ ரஜினி சாரோ கமலஹாசன் அவர்களோ கிடையாது. பட் அந்த பெரிய பட்ஜெட் கொஞ்சம் போகுது, இன்னும் வெளிநாடுகள்லாம் போய் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஸோ இப்போதைக்கு ஒரு ஷார்ட்டாக பண்ணிக்கொன்ற ஐடியா மாறும்போது தான் அஸ்வத் உள்ள வந்தார். அதனால் சிபிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் ஹோல்ட் பண்ணதான் ஒரு தகவல் நமக்கு வருது. அதை அந்த கதை பிரமாதமாக இருக்குது. கண்டிப்பாக ரஜினி சார் பண்ணால் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அவர் மிஸ் ஆனால் கமல்ஹாசன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் வேட்டையாடு விளையாடலாம் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கமல்ஹாசன் அதில் பார்க்கலாம். ஸோ அப்படி ஒரு இருக்கும். ரஜினி சார் பண்ணது ஒரு ஸ்டைல் மேக்கிங், அந்த ஃபாஸ்ட் இருக்கும். அவர் பண்ணால் கொஞ்சம் கேரக்டருக்கு உள்ளே போய் பண்ணுவார். ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். பட் சிபிக்கு அந்த கதை பண்ணுறதுக்கு 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பட் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதை. ஸோ இது தவிர சிவகார்த்தியினர் அவருக்காக இவர் சிபி வெயிட் பண்ணிட்டு இருக்கார். மேபி ஒருவேளை அவர் ஓகே சிபிக்கு இத்தனை வாய்ப்புகள் மிஸ் ஆகி போச்சு, வேண்டாம் நம்ம டேட் கொடுத்து பண்ணிடுவோம். ஏன்னா இப்போ சேகன் மட்டும் தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த கேப்பில் அவர் பண்ணார்னா உண்மையிலேயே அதிர்ஷ்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அந்த அதிர்ஷ்ட காத்து யார் மூலம் திரும்பி அடிக்கும்னு தெரியல சிபிக்கு. ஓகே சார். அப்புறம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இந்த 8 பாட்டு 7 பாட்டு வச்சு படம் எடுத்தலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கதையோட ஒரு பாட்டு போகணும், ஓப்பனிங் சாங் வச்சு அது வச்சு அவர் ரொம்ப நாள் ஆச்சு. அது வந்து கதையோட ஓட்டமாக தான் இருக்கும். இப்போ இதில் 8 சாங்குங்கிறாங்க போது இது என்ன மாதிரியான, இது பக்கா கமர்ஷியல் படம், ரஜினி சார் படமாக இருக்குமா சார்? கண்டிப்பாக, அதில் மாற்றுக்கிறது என்னங்க, அது ஒன்லி ரஜினி சார் அந்த மாஸ், அவ்வளோதான். அது டைட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தேவை போட்ட அந்த பாஷை வந்தாலே போதும் இல்லையா, பாட் மியூசிக்கில். சூப்பராக நிறைய கேரக்டர்ஸ் உள்ளே வர்றாங்க. 8 சாங் இருந்து அந்த கதைக்கு தேவைப்படுறது மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ ராசிகண்ணா இருக்காங்க, சிம்ரன் ரஜினி காம்பினேஷன் இருக்குது, அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் பேக்ரவுண்ட் இருக்குது. கண்டிப்பாக ஒரு பேக்ரவுண்ட் சாங் ஒன்று வரும், ஒரு பேத்தட்டிக் சாங் கண்டிப்பாக வரும். அப்போது ஃபஸ்ட்டு ரஜினி சாருக்கு ஒரு இன்ட்ரோ சாங் கொடுக்குறாரு அஸ்வத். அப்போ இதுலேருந்தே தெரியுது ஒரு சாங்கும் ஃபைட்டு கொடுக்குறாங்க. அப்போ இதுலேருந்தே தெரியுது பழைய விண்டேஜ் ரஜினியை நம்ம பார்க்கலாம். ஒரு மாஸ் ஹெல்மெட்டில்
கமர்ஷியலாக இன்றைக்கி ரசிக்கிறது மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை தான் அஸ்வத் மாரிமுத்து பண்ணியிருக்கிற ஒரு தகவல் வருது விசாரிக்கும் போது நம்ம அதை. ஓகே. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி பல படங்கள் ஆச்சு, பல வருடங்கள் ஆச்சு இந்த ஓப்பனிங் சாங் கொடுத்து. அதை வந்தாலே கண்டிப்பாக தியேட்டர் தெரிக்கும். ஓகே. அந்த ஒரு பேட்டில் ஒரு 8 சாங்குன்னு வச்சுருக்காங்க. இது அனிருத்துக்கு தான் மிகப்பெரிய வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாரிடா ஒரு ஷட்டில் ஒரு 3 பாட்டு 4 பாட்டை பாட்டு போயிட்டே இருப்பார். 8 சாங்கும் போது 8 டியூன் தேவைப்படும் உங்களுக்கு வித்தியாசமாக. ஓகே. பட் இது தவிர இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குது. ஸோ அது வேறு இருக்குது. இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஹீரோனா, இந்த பக்கம் வந்து கண்டிப்பாக அனிருத் ஒரு ஹீரோவாக தான் என்னோட கண்ணுக்கு தெரியுது. பார்க்கலாம். பட் இருந்தாலும் திறமையை நல்லா போட்டுருவார். அது ஒன்றும் அதை சந்தேகப்பட முடிய எதுவுமே இல்லை. ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.